சுமார் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு 2 சகோதரிகள் அடுத்தடுத்த ஊர்களில் திருமணம் செய்து கொண்டனர். ஆனால் தங்கைக்கு 6 குழந்தைகள், அக்காவுக்கு குழந்தை இல்லை. தங்கையின் பிள்ளைகள் மீது பேரன்பு கொண்டவளாக இருந்தாள் அக்கா. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பலகாரங்கள் செய்து கொண்டு சென்று பிள்ளைகளுக்கு ஊட்டிவிட்டு மகிழ்ச்சியுடன் திரும்புவாள். இதை பார்த்த அக்கம் பக்கத்து மூதாட்டி, குழந்தை இல்லாத உன் அக்கா உன் குழந்தைகளை கொஞ்சுவது நல்லதல்ல, கண்ணே பட்டுவிடும் என்று தங்கையின் மனதில் சந்தேகத்தை விதைத்தாள். அடுத்த செவ்வாயன்று அக்கா வழக்கம் போல் பலகாரங்களோடு வந்தாள். ஆனால் தங்கை தனது குழந்தைகளை கோழிக்கூட்டில் வைத்து அடைத்து விட்டார். அக்கா கேட்டதற்கு அவர்கள் உறவினர்கள் வீட்டிற்கு சென்று விட்டனர் என பொய் கூறிவிட்டார். மாலை வரை காத்திருந்த அக்கா குழந்தைகளுக்காக கொண்டு வந்த பலகாரங்களை தங்கையிடம் கொடுத்து விட்டு சென்று விட்டார். அக்கா சென்றதும் கூட்டை திறந்து பார்த்தவளுக்கு பேரதிர்ச்சி. குழந்தைகள் உயிரின்றி மாறி கிடந்தனர். கதறி அழுது அக்காவை தேடி ஓடினாள். நடந்ததை சொன்னாள். உடனே அக்கா வந்து குழந்தைகளுக்கு தண்ணீர் தெளித்து கையில் இருந்த பிரம்பால் மெதுவாய் தட்டினாள். அனைத்து குழந்தைகளும் தூக்கத்திலிருந்து எழுந்தது போல உயிர் பெற்று விழித்தனர். தங்கையின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அக்காவின் கைகளை பிடித்துக் கொண்டு, உத்தமி, நீதான் என் பிள்ளைகளுக்கு உயிர் கொடுத்தவள், என்னை மன்னித்து விடு என கதறி அழுதாள் தங்கை. இந்த அம்மன் தான் உத்தமி அம்மன். திருநெல்வேலி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ளது நெடுவயல். இந்த ஊரில்